சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், அரசியல் அதிகாரத்தை தாருங்கள் என்று சொன்னால் ஒரு எம்எல்ஏ கொடுக்கறது, ஒரு எம்பியை கொடுக்கறது, ஒரு மினிஸ்டரை கொடுத்துட்டு அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாக்குகளையும் இலவசமாக பெறக்கூடிய உத்தியை இரண்டு திராவிட கட்சிகளும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக ஆர்வம் கொண்டவர்கள், சமுதாயத்தின் மீது பற்றுதல் கொண்டவர்கள், கலாச்சாரம் பண்பாடோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தென்பகுதியில் வாழக்கூடிய மக்கள். பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை வெளியிட்டு அதற்கு பிறகு 75 விழுக்காடு என்ற நிலையில் இன்றைக்கு பீகார் மாநிலம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தி இருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் போல் தற்பொழுது வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது தான் 108 ஆம்புலன்ஸ் வந்தது. 108 ஆம்புலன்ஸ் எப்படி மற்றவர்களின் உயிரை காக்குமோ அதுபோல தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதியை காக்க மதுரை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். நிச்சயம் அது வெற்றிகரமாக நடக்கும். இன்னைக்கு பல சமூகங்கள் அவருடைய உரிமைகள், அவர்களுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது கிடைக்காமல் இருக்கிறது. இன்னைக்கு தலைமைச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில், அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில், உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த பதவியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், அரசியல் அதிகாரத்தை தாருங்கள் என்று சொன்னால் ஒரு எம்எல்ஏ கொடுக்கறது, ஒரு எம்பியை கொடுக்கறது, ஒரு மினிஸ்டரை கொடுத்துட்டு அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாக்குகளையும் இலவசமாக பெறக்கூடிய உத்தியை இரண்டு திராவிட கட்சிகளும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் அதிகாரத்தை பெறாமல் சமூக நீதி என்பதை நாம் அடைந்து விட முடியாது என்பதை தென்பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக ஆர்வம் கொண்டவர்கள், சமுதாயத்தின் மீது பற்றுதல் கொண்டவர்கள், கலாச்சாரம் பண்பாடோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தென்பகுதியில் வாழக்கூடிய மக்கள். ஆனால் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வட மாநிலத்தில், வட மாவட்டங்களில் இருப்பதை போன்று தென் மாவட்டங்களில் அந்த அளவிற்கு இங்கே எழுச்சி பெறவில்லை. அத்தகைய எழுச்சியை தென்பகுதியில் ஏற்படுத்துவதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு உங்களிடத்திலே சிறப்புரையாற்ற இங்கே வருகை தருகிறார். பேருந்தில் இலவசமான கட்டணம் என்று தமிழக அரசு சொல்லுகிறது. அதில் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதற்கான கணக்கெடுப்பை ஒரு பேருந்தில் நடத்துகின்ற பொழுது ஏன் அதை தமிழகம் முழுவதும் நடத்தக்கூடாது என்ற கேள்வியை தான் நாம் இப்பொழுது முன்வைத்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் மத்திய அமைச்சரும் மத்திய அரசாங்கமும் நாங்கள் நடத்த தயாரில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை வெளியிட்டு அதற்கு பிறகு 75 விழுக்காடு என்ற நிலையில் இன்றைக்கு பீகார் மாநிலம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தி இருக்கிறது. இதே நிலைப்பாட்டை ஏன் தமிழ்நாட்டில் இவர்கள் செய்ய தயங்குகிறார்கள் என்ற கேள்வியைத்தான் நாம் இந்த அரங்கத்தின் மூலமாக தமிழக அரசிற்கு வைக்க முயற்சி செய்கின்றோம். வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சமூக நீதியினுடைய அவசியத்தை, இந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன என்பது குறித்து உங்களிடத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு கருத்தை இங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் அன்போடு வைக்க விரும்புவது என்னென்று சொன்னால், சமூக நீதியை முழுமையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு நீங்கள் கரம் கோர்த்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான உரிமைகளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்று தருவார்கள். அந்த வகையில் இது ஒரு நல்ல தொடக்கமாக, நல்ல முன்முதற்சியாக இது தொடர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து இது பல மாவட்ட வாரியாக நடக்க வேண்டும். மாநில அளவில் நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கம் சமுதாயத்தை சார்ந்த பல தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களுடைய சமுதாய பிரதிநிதிகளை கொண்ட மாவட்ட அளவிலான இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நாம் நடத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் உரிய உரிமையை அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும்.
ஆளும் கட்சியிடமிருந்து உரிய அதிகாரத்தை பெறுவதற்கு நாமெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டுமாய் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக சீர்மரபினர் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய காசிநாதன் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மாநகரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி முன் வந்து சமூக நீதி காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இந்த கருத்தரங்கத்தை சொல்லோடும் செயலோடும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் 108 ஆம்புலன்ஸ் போல் தற்பொழுது வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது தான் 108 ஆம்புலன்ஸ் வந்தது. 108 ஆம்புலன்ஸ் எப்படி மற்றவர்களின் உயிரை காக்குமோ அதுபோல தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதியை காக்க மதுரை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். நிச்சயம் அது வெற்றிகரமாக நடக்கும். இங்கே முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய கவிஞர் திலகபாமா அவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்தி சமூக பேரவை வழக்கறிஞர் அன்பு அண்ணன் பாலு சிறந்த வழக்கறிஞர். தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் இவரை பற்றி நன்றாகவே தெரியும்.